கேமரா முன்னாடி மட்டும் யாரும் பின்னாடி வேணா யாரு அது கேமரா கொஞ்சம் பின்னாடி வடபழனியில இருந்து வளசரவாக்கத்திற்கு சீமான் வருவதற்கு 9 மணியிலிருந்து 9:50 வரை ஆகியிருக்கிறது. இன்னும் அவர் காவல் நிலையத்திற்குள்ள வரல. காவல் நிலையத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய சாலையிலே அவருடைய வாகனம் ஊர்ந்து வரக்கூடியதை பார்க்குறோம். ஏற்கனவே அங்கே நாம் தமிழர் கட்சியினர் ஏற்கனவே கூடியிருக்காங்க. இன்று மாலையிலிருந்து காவல்துறையினர் அவர்களை வெளியேறணும் அப்படின்னு சூழலில் இப்போதும் அவங்க அங்கேயே கூடியிருக்காங்க. இதனால் சீமான் வருவதிலையும் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில நிமிடங்களில் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்குள்ளே போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அவரிடம் தயாராக இருக்கக்கூடிய கேள்விகள் அடங்கிய பட்டியலோடு அவரிடம் விசாரணை நடத்தப்படும். இந்த விசாரணை 1 மணி நேரம் வரை போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தைய முறை, அதாவது 2023 இதே போல் அவர் ஆஜரானப்போ அப்போது தயார் செய்யப்பட்டிருந்த அதே வகையிலான கேள்விகள் தான் தயார் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. 5 பேர் சீமானோடு இருப்பாங்க, அவரையும் சேர்த்து அப்படின்ற வகையில் சொல்கிறாங்க. இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த விசாரணை எல்லாம் முழுவதுமாக வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டு இது ஆவணமாகவும் பதிவு செய்யப்படும், எழுத்துப்பூர்வமான ஆவணமாகவும் சீமான் தரப்பிலிருந்து வாங்கப்படும் அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படையாக வைத்து அந்த அறிக்கையை காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு, ஏன்னா ஏற்கனவே உயர்நீதிமன்றம் 12 வாரங்கள் கெடு விதித்திருந்த சூழலில் தான் இந்த சம்மன் ஓட்டப்பட்டது. இன்னும் 10 வாரங்களில் அவங்க இது தொடர்புடைய அறிக்கையை கொடுக்கணும். இந்த அறிக்கையில் என்னென்ன தகவல்கள் வெளிவரப்போகிறது, என்னென்ன விஷயங்கள் இருக்க போகிறது அப்படின்னா, இன்று நடக்கக்கூடிய இந்த விசாரணையில் சீமான் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே இந்த வழக்கை கொடுத்திருந்த விஜயலட்சுமி என்ன சொன்னாங்க, அதில் ஏதாவது முரண் இருக்கா அப்படின்றத வைத்து தான் இந்த அறிக்கையை காவல்துறை தயார் செய்யும். இந்த அறிக்கை தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் சீமான் வருவார்னு சொல்லப்பட்ட சூழலில் காவல் நிலையத்திற்கு வெளியில் காவல்துறையினர் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அங்கே காவல்துறையினரோடு நாம் தமிழர் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் இவை. சீமான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.